ஆமாம், அது குக்குத்து கம்மியெல்லாம் சூப்பராக பண்ணுவார். இது அதை தாண்டி நல்லா இருக்குது. கொஞ்சம் அவர் எப்படி சொன்னால், இந்த மூலவரில் சொல்லுவோம்ல, அவங்க மாதிரி பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணார். அப்புறம் அண்ணா அந்த புலியால் தான் கொஞ்சம் திருந்தினார். ஏன்னா ஒரு மனுஷனை நம்பத்தோட ஒரு மிருகத்தை நம்பிட்டு போயிடலாம். ஒரு மிருகத்தை நம்பிடலாம். ஒரு புலி ஒரு குட்டி கிடைக்கும். பூனை குட்டி நினச்சி வளர்ப்பாரு அண்ணன். பூனை குட்டி நினச்சி அது அவருக்கே தெரியாது. சின்ன குழந்தை மாதிரி வளர்ந்துருந்தாரு. கடைசியில் பார்த்தா புலி குட்டின்னு. ஆனால் ஒரு ஒரு காடு அழிக்கக்கூடாது. எடுத்துக்காட்டுனான்னு வச்சுக்கோ, ஒரு காட்டை அழிக்கக்கூடாது. மிருகங்களை வந்து அதிகமாக கொல்லக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். அந்த ராஜாக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் புலிப்பல்லும் பிடிக்கிறவங்கள அது அழகா டீட்டெயிலாக எடுத்து சொல்லி அண்ணன் எடுத்து காட்டுறாரு. இல்லை சூப்பராக காமெடியாக கிடையாது. ஃபஸ்ட்டு தான் காமெடியாக வரும் லைஃப். அப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்தாவே நல்லா இருக்கு அண்ணா ஆக்டிங் எல்லாமே. சூப்பராக போர் அடிக்காதில்ல. ஃபேமிலியோட பார்க்கலாம் தல. கிட்ஸோட வந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்க்கலாம். தரமாக இருக்குது ப்ரோ. நம்ம அதில் வந்து காமெடினா தான் பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து அவருடைய பொட்டன்ஷியலே மொத்தமாக மாறுது. அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறுது. நம்ம வந்து எப்படி அதில் வந்து காமெடியாக தான் பார்த்துருந்தோம். இவர் வந்து அது ரியல் கேரக்டராகவே இதில் மாறிட்டார். நம்ம பார்க்கும்போது தெரியுது இந்த ஸ்க்ரீன். வாட் ப்ரோ? அவர் வந்து கொஞ்சம் மனநலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியான கேரக்டர். ஆனால் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கம்மியாக இல்லை. படம் வந்து அப்படி தான் இருக்கும். அவர் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்காரு. ஆனால் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் தான் அவர். மற்றபடி எஸ் ப்ரோ, ரியல் புலி தான். தரமாக இருக்குது ப்ரோ. எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி நடிச்சிருக்காரு ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ படம். ஃபேமிலியாக பார்க்கலாம். இந்த மாதிரி பேச்சுலராக பார்க்கலாம். யங்ஸ்டர் எல்லாருமே ஏ டு சரி யாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே. மனுஷங்களை நம்புறதோட அனிமல் நம்பிடலாம் ப்ரோ. ஏன்னா அது எமோஷனலாக கனெக்ட் ஆகும். மனுஷங்க வந்து இப்போ நம்ம முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க, பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க. ஆனால் அனிமல் அப்படி இல்லைல்ல, நம்ம கூட எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. அப்படிதான். ஆமாம்மா. நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது. அந்த தெய்வ திருமல் படம் பார்த்துருந்தீங்க, அந்த மாதிரி விக்ரம் பண்ண கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்கும். அந்த வந்து புலி டைகர் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த விஎஃப்எக்ஸும் நல்லா இருந்தது. அனிமல்ஸ் வந்து வீட்டில் காட்டை அழிக்கிறாங்க இல்லையா, மரத்தை வெட்டுறாங்க இல்லையா, அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. மரம் அழிக்காதீங்க, அந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஏன்னா அது தெரியல, அந்த புலியோட அந்த பயம் அந்த மாதிரினால நல்லாவே பண்ணியிருந்தாரு ஆக்டிங் பொறுத்த வரைக்கும். படம் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் ஆனால் ஒரு மாதிரி ஃபேமிலியாக பார்த்தா ஃபீல் குட் மூவி தான். கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்கும், கொஞ்சம் அங்கங்கே. சில இடத்துல காமெடி வச்சிருக்காங்க, அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவரோட படம் நல்லா தான் இருக்கு ப்ரோ. குக்கூத் கோமாலில் பார்த்தத விட மூவியில் டோட்டல் ரொம்ப சேஞ்சாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. பிடிச்சிருக்கு. மெயின் கான்செப்ட் ஃபாரஸ்ட் ப்ரோ. ஃபாரஸ்ட் எல்லாம் எப்படி ஆக்கிரமிப்பாங்க அப்படின்றத கான்செப்டாக வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. பிடிச்சிருக்கு. காமெடிலாம் அவ்வளோ ரொம்ப சென்டிமெண்டல் ரொம்ப மிக்ஸ் ஆகிருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர் சீரியஸாக இல்லை ப்ரோ. காமெடி குக்கூத் கோமாலில் பண்ண காமெடியை விட இதில் அவ்வளோ இல்லை. அவர் எதிர்பார்த்த குக்கூத் கோமாலில் நிறைய பார்த்துருக்கேன். பட் இதில் அவ்வளோ காமெடி இல்லை. ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ இல்லை, செகண்ட் ஹாஃப் நிறைய சென்டிமெண்டல் நிறைய எடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. லவ் சீனில் இல்லை ப்ரோ. சென்டிமெண்டல் நிறைய இருக்கு. ஃபாரஸ்ட் எதிர்பார்த்து வரலாம் ப்ரோ. நல்லா இருக்கு மூவி. சூப்பராக இருக்கு. போராக இருக்காமல். தேங்க்யூ ப்ரோ.